இந்த நிகழ்விலே முன்னின்று வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மரியாதைக்குரிய களப்போராளிகள், இளையா அவர்களே, வழக்கறிஞர் இளையா அவர்களே, சவுந்தர் அவர்களே, சேத்பட்டு இளங்கோவன் அவர்களே, வழக்கறிஞர் அப்புன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து நினைவேந்தல் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகவரா அவர்களே, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எழில் கரோலின் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, நிறைவாக நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இங்கே நினைவேந்தல் உரையாற்ற வருகை தந்துள்ள கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அறிஞருமான மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் ஓரிரு நாட்கள் இருக்க இந்த இடைவெளியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த சொல்லியிருந்தார்கள். வழக்கம் போல இந்த நினைவேந்தல் கூட்டம் வெவ்வேறு மாவட்டங்களில், ஏதாவது ஒரு வெளி மாவட்டங்களில் இந்த கூட்டம் நடைபெறும். அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் இதை ஒழுங்குபடுத்துவார்கள். அப்படித்தான் கடந்த ஆண்டு சிதம்பரத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒழுங்கு செய்திருந்தோம். தலைவர் அவர்கள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பான ஒரு உரையாற்றியிருந்தார்கள், நமக்கு வழிகாட்டியிருந்தார்கள். இந்த கூட்டத்திற்கும் தலைவர் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு வந்து தமிழீழ விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வீரவணக்கம் செலுத்துவது வழக்கம். ஆகவே இந்த ஆண்டும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் மருத்துவமனையில் அதற்கான அனுமதி கிடைக்காததால் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களை வைத்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியிருந்தார்கள். அந்த வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இரவு இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியதன் அடிப்படையில் இந்த ஓரிரு நாட்களில் இந்த சிறப்பான கூட்டத்தை, சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கும், குறிப்பாக தோழர் கரிகால் வளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை நிலையத்தின் சார்பில் தம்பி விடுதலை போன்றவர்கள், கார்த்திக் போன்றவர்கள், எழில் இமயன் போன்றவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நேற்றைக்கு முதல் நாள் தான் விடுதலை புலிகளுடைய தடையை நீட்டித்து இந்திய அரசு அறிக்கையை அனுப்பியிருக்கின்றது. 5 ஆண்டுகளுக்கு இந்த தடையை நீட்டித்திருப்பதாக ஒன்றிய அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2018க்கு முன்பு விடுதலை புலிகளுடைய தடையை நீட்டிப்பது என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீட்டிப்பார்கள். ஆனால் இப்பொழுது 5 ஆண்டுகளாக அதை நீட்டித்திருக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது என்றால், விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் தமிழீழ விடுதலை போருக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழீழ விடுதலைக்கான அந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை நாங்கள் நீட்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. கடந்த காலையில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விடுதலை புலிகளுடைய தடை அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழீழத்துக்கு ஆதரவாக
செயல்படுவார்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கையை கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழ் தேசியம் பேசியவர்களே காங்கிரஸ் இனப்படுகொலை செய்தது, அப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்த அந்த அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு வந்தால் இங்கே தமிழீழம் கிடைத்துவிடும், விடுதலை புலிகள் மீதான தடை இருக்காது என்று அவர்கள் பிரச்சாரமே செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் அரசு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடை நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை திருத்தி இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீட்டித்திருக்கிறது என்றால் நமக்கு தமிழீழத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒருபோதும் இந்திய அரசு ஆதரவாக இல்லை. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆதரவான சக்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வார்கள், இது இந்த பிரச்சனை என்பது தமிழீழத்தினுடைய பிரச்சனை என்பது சர்வதேச அளவில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அளவில் புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையை நாம் எப்படி இதை அணுக முடியும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச பார்வையோடு அணுகக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அவருக்கு மட்டும்தான் இந்த சர்வதேச பார்வை இருக்கின்றது. ஆகவேதான் நாம் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் மீது எத்தனை துரோக பட்டங்கள் கட்டினாலும், எழுச்சி தமிழர் அவர்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும், தமிழீழ விடுதலை களத்தில் இருந்து ஒரு அணுவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், விடுதலை புலிகளை ஆதரிப்போம், தமிழீழத்தை ஆதரிப்போம் ஆதரிப்போம் என்று தொடர்ச்சியாக முழங்குகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஏதோ தேர்தலுக்காக தலைவர் அவர்களுடைய படத்தை காட்டி வாக்கு சேகரிக்கின்ற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எப்படி விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றோம், தமிழீழத்துடைய விடுதலையை எதற்காக ஆதரிக்கின்றோம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும், ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையிலும் தலைவர் அவர்கள் நமக்கு வகுப்படுத்தியிருக்கிறார்கள். அவரை தவிர இதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய யாரும் தலைவர்கள் இங்கே இல்லை. நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துகின்ற நிகழ்வை அவர் பார்த்திருக்கிறார்கள், அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2022 நம்முடைய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் திருப்பூரில் நடந்த நிகழ்வில் அவர் பங்கெடுத்து உரையாற்றியிருக்கிறார்கள். அதேபோல அண்ணன் ஐயா காசி ஆனந்தன் அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் அவருடைய உரையிலே முழுமையாக சொல்லவிருப்பது இந்திய ஒன்றிய அரசுடைய ஆதரவோடு நம்முடைய தமிழீழத்தினுடைய விடுதலையை அல்லது தமிழீழ மக்களுடைய அங்க இருக்கின்ற உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்களை பகைத்துக் கொண்டு இதை செய்ய முடியாது என்று மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் தெரியும். ஆகவேதான் ஒருபோதும் இந்திய ஒன்றிய அரசை மேதகு பிரபாகரன் அவர்களோ விடுதலை புலிகளோ ஒருபோதும் பகைத்துக் கொண்டதில்லை, ஒரு நட்பு சக்தியாக தான் பார்த்தார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு 2009 மே 17 போர் முடிவுக்கு வருகின்றது. மிக தீவிரமாக கடுமையாக போர் நடந்தது. அந்த போரிலே விடுதலை புலிகள் பின்னடைவை சந்தித்தார்கள். பலர் வீரச்சாவடைந்தார்கள், தளபதிகள் வீரச்சாவடைந்தார்கள். ஆனால் நடேசன் போன்றவர்கள், புலித்தேவன் போன்றவர்கள் வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதானத்துக்கு போன போது அவரையும் கொன்றளித்தார்கள். இப்படி பல தளபதிகள் கொன்றளிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, தமிழீழம் வெல்ல வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் இருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த போர் நடைபெற்றது. ஈழத்தந்தை செல்வா காலத்தில் நடைபெற்ற கால் நூற்றாண்டு அறவழி போராட்டமாக இருக்கட்டும், மேதகு பிரபாகரன் அவருடைய தலைமையில் நடைபெற்ற அறவழி ஆயுத வழி போராட்டமாக இருக்கட்டும், 2 போராட்டமே தமிழீழம் என்கின்ற அந்த ஒற்றை அடையாளத்துக்காக அதை இலக்காக வைத்துதான் அங்கே போராட்டம் நடைபெற்றது. சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக, அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆயுதம் ஏந்தி போராடிய மகத்தான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஒரு நாட்டுக்குள் 2 தேசிய இனங்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும் உரையாற்றினார்கள். அந்த உரையிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறை எப்படி இருந்தது என்பதை விளக்கி பேசினார்கள். ஆனால் நாங்கள் தனித்த ஒரு தமிழ் தேசிய இனமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதை சர்வதேச அளவிலே
அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த கனவை தகர்த்து விட்டார்கள். ஆனாலும் அந்த கருத்தியல் இன்னும் இருக்கின்றது. 2009 முள்ளிவாய்க்கால் அந்த முற்றம் அந்த இனப்படுகொலை முடிந்த பிறகு மாவீரர் நாள் உரையிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மயிலாப்பூரில் நடைபெற்ற மயிலை மாங்குளையில் நடைபெற்ற அந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்திலே தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள். கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை, கடைசி விடுதலை சிறுத்தை இருக்கும் வரை தமிழீழத்தினுடைய விடுதலை போரை நாங்கள் தொடர்வோம், முன்னெடுப்போம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், பிரகடனம் செய்தார்கள். அன்றிலிருந்து இன்றைக்கு வரை நம்முடைய உணர்வு தமிழீழத்தினுடைய ஈழத்தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கும் அங்கே சொல்லனா துயரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே காணிகள் பறிக்கப்படுகின்றன. தமிழீழத்திலே அங்கே எப்படி இங்கே வட இந்தியர்கள் இங்கே எப்படி குடியேற்றம் செய்யப்படுகிறார்களோ தமிழ்நாட்டிலே, அதே போல இலங்கையிலும் அங்கே சிங்கள குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீடுகள் கண்காணிக்கப்படுகின்றன. இங்கிருந்து ராஜீவ் கொலை வழக்கிலே தண்டனை பெற்று விடுதலையான இன்றைக்கு முருகன் போன்றவர்கள் அல்லது ராபர்ட் பயஸ் போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்றைக்கு இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருந்தால் கூட அவர்கள் வீடு அங்கே கண்காணிக்கப்படுகின்றது. பல ஈழத்தமிழர்கள் தம்பிகளுடைய வீடுகள் கண்காணிக்கப்படுகின்றது.